السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقال الله تعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل بما بعد الموت، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரியது என்று அவனை போற்றி புகழ்ந்து, ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை உயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், ஜும்மாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்கள், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறார்கள், அவைகளை எடுத்து நடக்கும் விஷயத்தில் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை எதிலிருந்தெல்லாம் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவைகள் அனைத்திலிருந்தும் முற்றாக நாம் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும் விஷயத்திலும் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த மேலான தீனுடைய வழிமுறைகளை, வாழ்க்கை அமைப்புகளை எமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை நாம் மிக கவனமாக பின்பற்றும் விஷயத்திலும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், துட்டி போடுகிறேன்.
மேலான அல்லாஹ் ஜல்ல நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு கடமையாக்கிய நோன்பை முடித்தவர்களாக, அதை தொடர்ந்து வந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளையும் சுன்னத்தான 6 நோன்புகளையும் நிறைவேற்றியவர்களாக முதலாவது ஜும்மாவில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரமதானில் நாம் என்னென்ன நல் அமல்களை செய்தோமோ அத்தனை நல் அமல்களுக்கும் என்னென்ன நற்கூலிகள் வழங்குவதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறினார்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தந்தருள் புரிவானார். மேலான அல்லாஹ் ஜல்ல நல்லடியார்களே, ஒரு அமல் முடிந்தால் அடுத்த அமலை நாம் எதிர்பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு மூமியினுடைய ஒரு நல்ல தன்மை. ஒரு அமல் முடிந்த பிறகு அடுத்த அமல் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். திலாவத், குர்ஆன் திலாவத் ஓதி முடிச்சு விட்டோம், அடுத்தது திக்ர் செய்ய வேண்டும். மாலை திக்ரை நாம் முடிக்க வேண்டும். இப்படி இன்ன துஆக்கள் ஓத வேண்டும், இன்ன துஆக்களை பாடமாக்க வேண்டும். இப்படி ஒரு அமலுக்கு பின்னால் இன்னொரு அமலுடைய தொடர்பு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம், ஒரு ஆசை உண்டாகிறது. அமலெல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் எங்களிடத்தில் சோம்பல் தன்மை, மாச்சல், பொடுபோக்கு ஏற்படுகிறது. ஆக எப்பொழுதும் ஒரு அமலுக்கு பின்னால இன்னொரு அமலை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ரமதானுடைய அமல் முடிந்த பிறகு நாம் எதிர்பார்க்க வேண்டிய அடுத்த அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதையும் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். யார் யாருக்கு வசதியும் வாய்ப்பும் அதற்குரிய செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆக அடுத்த அமல் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அமல்கள்ல ஒரு அமல் தான். ஆக யார் யாருக்கு அந்த அமல் கடமையோ அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை இப்போதிலிருந்தே செய்வது அவர்களுடைய பொறுப்பு. மேலான அல்லாஹ் ஜல்ல நல்லடியார்களே, ஆக யாரிடத்துல அந்த ஹஜ்ஜுக்குரிய பணமும் அவர்கள் போயிட்டு வரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு மாச காலத்துக்கான குடும்பத்துடைய செலவும் போக அது இருக்கும் பொழுது அவருக்கு ஹஜ்ஜி செய்வது கடுமையாகிவிடும். ஏனைய சொத்து சுகங்களை பற்றி சொல்லப்படவில்லை. ஒன்று, அவர் போவதற்கான பணம் கையிலே சேர்ந்து விட்டது. அடுத்தது போயிட்டு வருவதற்குரிய செலவும் குடும்பத்திற்குரிய செலவும் கையில் இருக்கிறது என்றிருந்தால் இவருக்கு ஹஜ்ஜி கடமையாகிவிடும். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி கடமையானவர்கள் அந்த ஹஜ்ஜை துரிதமாக அவசரமாக நிறைவேற்றுவது அவர்களுடைய பொறுப்பு. அதை கொண்டு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக்குகிறான், கண்ணியமாக்குகிறான். நாளை கியாமத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு சொர்க்கமாக்குகிறான். யார் அந்த கடமையை முடித்துவிட்டு திரும்புகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகரை போன்று திரும்புகிறார்கள். அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னிக்கிறான். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் அன்று பிறந்த பாலகர் போல் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புகிறார். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிக பெரிய சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். தவாஃபிலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் 70,000 நன்மைகள் பதியப்படுகிறது. ஒரு எட்டுக்கு 70,000 நன்மைகள் பதியப்படுகிறது. ஒரு தவாஃப் என்கிறது 7 சுத்துகளை கொண்டது. ஒரு சுத்துக்கு பல 100 எட்டுகள் நாம் வைத்து விடுவோம். ஆக ஒரு எட்டுக்கு 70,000 நன்மைகள் வீதம் அந்த தவாஃபுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதே போல நாம் மினாவிலே எறியக்கூடிய ஒவ்வொரு கல்லுக்கும் 42, ஆக குறைந்தது 42 கல்கள் எறிய வேண்டும். ஆக ஒரு கல் எறியதினால் நம்மை அழிவிலே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒரு கல்லுக்கு அந்த பாவம் எப்படியானது? எங்களை அப்படியே அழித்து விடக்கூடியது, இல்லாமலாக்கக்கூடியது. அப்படியான ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு கல்லுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். இதே போல மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் சஃபா மர்வாவை ஓடி முடித்ததும்
ஒரு மலக்கு என்னுடைய தோளிலே கை வைத்து செல்வார், உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள், இப்பொழுது புதிதாக நீங்கள் எவ்வளவு அமல்களை செய்கிறீர்களோ அத்தனை அமல்களையும் செய்து கொள்ளுங்கள். அரபாவுடைய தினத்தன்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிப்பதை பார்த்து ஷைத்தான் தன்னுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டவனாக கீசி கத்தி கொண்டு ஓடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனெனில் வாழ்க்கை பூராக இவனை பாவத்திலே ஈடுபடுத்திக் கொண்டிருந்தேன், இன்று இவன் ஹஜ்ஜிக்கு வந்து இந்த அரபாவில் இருந்து இவன் கேட்ட துஆவின் காரணமாக அல்லாஹ் இவனுடைய முழு பாவங்களை மன்னித்து விட்டான் என்று அவன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொண்டு ஓடுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரபாவில் இருக்கக்கூடியவர்களில் யாரு பாவி என்று சொன்னால், என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா என்று நினைக்கிறவன் தான் பாவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படி நினைக்கிறவன் தான் பாவி என்று சொன்னார். ஆக மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவ்வளவு பெரிய ஒரு அமலுடைய இடம்தான் அந்த அரபாவுடைய தினம். அரபாவுடைய தினத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பாவங்களை மன்னிக்கிறது போன்று வேறு எந்த தினத்திலையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னிப்பதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால இதனுடைய சிறப்புகள் ஒன்று ரெண்டல்ல, ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பவிலிருந்து யார் யாருக்கு இந்த தகுதிகள் இருக்கிறதோ, அமைப்புகள் இருக்கிறதோ, அவர்கள் அதற்குரிய ஏற்பாடு செய்கின்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ஏற்பாடு செய்யக்கூடிய காலத்திலிருந்தே அல்லாஹ் பரக்கத் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு எவ்வளவு நல் அமல்களை இந்த உலகத்தில் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு அமல்களுக்கும் உலகத்தில் எங்களுக்கு பரக்கத்தும், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த அமல்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளில் சொர்க்கமும் தருவார். எந்த அளவு தூரம் நாம் பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, பாவங்கள் உலகத்தில் எங்களுக்கு முசீபத்துகளை உண்டாக்கி வைக்கும். எமது குடும்பத்தில், எமது தொழிற்துறவுகளில், எமது குடுக்கல் வாங்கல்கள்ல, எமது உடல் நிலைமைகள்ல அத்தனையிலையும் ஒரு விதமான முசீபத்தை பாவங்கள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். நாளை கியாமத்துடைய நாளையில எங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். அதனால மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நரகத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமது மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமது குடும்பத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஸ்லீம்களாக எங்களை சொர்க்கவாதியாகிறதுக்காகத்தான் முஸ்லீம்களாக அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறான். அதனால நாம் எங்களோட முஸ்லீம்கள் முன்பின்னாகி அவர்கள் அந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விலகி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் போய் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களையும் சொர்க்கவாதியாக ஆக்குவதற்கான ஒரு பொறுப்பும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த வகையில் பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலும் 7 தடவைகள் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று ஓதுமாறு எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி முஸ்லிம் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது அவர்கள் மூலமாக அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான், அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். இதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு மக்களுக்கு உங்களோட முயற்சி மூலமா அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தானோ அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பொருட்டினாலும் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யார் சொல்லலாம், நான் எந்த ஒரு பெரிய அளவில் ஒரு முயற்சியை செய்ய இல்லை,